இப்போ நம்ம பார்க்க போகிறது கழுகு, ஈகிள். கழுகுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்சர்லாம் பார்த்து பார்க்கும் போது அது நிற்கும் போது அப்படியே கம்பீரமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இந்த கழுகை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நான் படிச்சுட்டு வேதத்தில் இந்த கழுகை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். மிகவும் பலம் வாய்ந்த ஒரு பறவை, பவர், ஸ்ட்ரென்த் அதிகம், ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் இந்த கழுகுக்கு. ரெண்டாவது, வேகமாய் பறக்கக்கூடியது, ரொம்ப ஃபாஸ்டா பறக்கும். அது மாத்திரமல்ல, ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு பறவை. உயரத்தில் கூடு கட்டும். அது எங்க கூடு கட்டுமா? கண்மலையில போய், எங்க இந்த உலகத்திலே ஹைட்டான இடத்துல, மலை மேல போய் தான், அந்த இடத்துல தான் அது கூடு கட்டக்கூடிய ஒரு பறவை இந்த கழுகு. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இந்த கழுகை குறித்து சொல்லப்படுகிறது. அது ஒரு எப்படி இவங்க அடையாளப்படுத்துறாங்கன்னு சொன்னா, சிம்பிள் ஆஃப் கிரேட் ஃபெய்த், விசுவாசத்தின் அடையாளமாக இந்த கழுகு சொல்லப்பட்டிருக்கிறது. இட் கேர்ஃபுல்லி ட்ரெயின்ஸ் இட்ஸ் யங் ஒன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த கழுகு அதனுடைய பிள்ளைகளை அது எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்றத நான் நிறைய டீச்சிங்ஸ்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படி அதனுடைய கழுகு அந்த குஞ்சுகளை எப்படி பறக்கிறதுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணும்னா, இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும்னா, இந்த தாய் கழுகு அது என்ன செய்யுமா, அந்த கழுகு குஞ்சுகளை அது பிறந்து அந்த முட்டையிலேருந்து அது பொறிஞ்சு வெளியில் வந்த பிறகு அந்த கழுகு குஞ்சுகளே இந்த அதனுடைய சிறகு மேலே அந்த கழுகு குஞ்சுகளை இப்படி எடுத்து வச்சுக்குமா. அந்த தாய் கழுகு எடுத்து வச்சுட்டு அப்படியே பறக்கும். மேலே பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுமா, அந்த குட்டி கழுகுங்களை அப்படியே கீழே விட்டுருமா. கீழே விட்டோன்னே இந்த கழுகு குஞ்சுங்களுக்கு என்னடா அது, அம்மா மேலே உட்காந்து ஜாலியாக பறந்துட்டு வந்திருந்தோம், திடீர்னு அம்மா நம்மளை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டு சிறக போட்டு டபால் 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 அடிச்சுட்டு உயிருக்கு பயந்து அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே அவ்வளோ செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சுட்டு பயத்தில் அப்படியே அடிச்சு 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 அப்படி கீழே வருமா. அது கீழே விழுறதுக்குள்ள இந்த தாய்களுக்கு மறுபடியும் அப்படியே அந்த குஞ்சுகளை அப்படியே அதனுடைய சிறகுல தூக்கிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகும். அப்பாடா அம்மா காப்பாத்திட்டாங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல மறுபடியும் கீழே விட்டுருமா. அப்படி செஞ்சு 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 ஏன் அப்படி செய்யுதுன்னு சொன்னா, அப்போதான் அந்த சின்ன கழுகு குஞ்சுகளுக்கு ஸ்ட்ரென்த் ப்ராக்டிஸ். இந்த நீச்சல் கற்றுக் கொடுக்குறவங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டுருவாங்க. நீச்சல் கற்றுக் கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, தண்ணியில் அவன் கையை காலை போட்டு ஐயோ உயிருக்கு பயந்து உள்ளே போனால் செத்து போயிடுவான், மூச்சை முட்டி அவன் டப்பு டப்பு டப்புன்னு அடித்து அவன் நீச்சல் கற்றுக்குவான். அப்படிதான் இந்த தாய் கழுகு அதனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பறக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் அப்படிதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த யுஎஸ்ஏவுடைய சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த பால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். அவங்க இந்த அமெரிக்க தேசத்தில் அந்த கழுகு தான் அவங்களுடைய சிம்பிளாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு எதுக்கு அடையாளம்? ஸ்ட்ரென்த், பலத்துக்கு அடையாளம், அதே மாதிரி கரேஜ், தைரியத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அதனால் நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த கழுகு என்ன செய்யுமா, கொஞ்ச நாள் நான் எங்கேயோ ஏதோ செய்தியில் நான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வயசாகும் போது என்ன ஆகுமா, அந்த சிறகெல்லாம் கொட்டி போய் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரென்த்தெல்லாம் போய் அப்படியே சுருங்கி போய் அதனுடைய அந்த கண்மலைகளுக்குள்ள அந்த குழிகளுக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா. ஏன்னா இப்போ வெளியில் வந்துச்சுன்னா வேற ஏதாவது பறவை குத்தி அவ்வளோதான் சாவடிச்சிடும் இதை. ஏன்னா ஸ்ட்ரென்த்து கிடையாது, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா பாருங்க, ஸ்ட்ரென்த்தே இல்லாமல். நாள் ஆக 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 என்ன ஆகுமா, அதனுடைய உடம்புல அந்த சிறகுலாம் வளர ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா. அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைச்ச பிறகு மறுபடியுமா வெளியே ஒரு கம்பீரமா அது வேட்டையாடுறதுக்காக அது கிளம்பி போகுமா. சொல்லப்படுகிறது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப ஒரு வாழ வயது போல, திரும்ப ஒரு யங், எப்படி ஒரு இள ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம், யங் மேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான், அந்த மாதிரி அந்த கழுகுடைய ஸ்ட்ரென்த் ரினியூ பண்ணிக்குமா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க துவண்டு போயிருக்கலாம், அவள்தான் ஒரு காலத்துல நல்லா ஸ்ட்ரென்த் ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் சோர்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். மறுபடியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். அந்த கழுகின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அருமையானவர்களே, அதனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கழுகின் மூலமாக ஒரு நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். வெகு சீக்கிரத்தில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.